நோய்க்கு டிப்ரெஷன், மன அழுத்தம் மருந்தா? யோசிப்போமா? இப்போ ஒரு நோய் வந்துச்சு, வரவே கூடாது, நம்மளுக்கு இது வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். வந்துட்டு என்ன செய்யலாம்? நாம் நல்லவன் தானே, நம்மளுக்கு ஏன் வந்துச்சு, இப்படியே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆக போகுது? ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அதுலேருந்து நாம் எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு வெளியில் வர பார்க்கணும். ஆனால் ஒரு நோய் வந்துச்சுன்னா அதனோட வலிகள் நாம் தாங்கி ஆகணும். அந்த வலிகள் தாங்கிறத விட மற்றவர்கள் பதில் சொல்கிற அந்த வலி அதிகமானது இல்லைன்னு சொல்ல. மற்றவர்கள் நம்மளுடைய மன அழுத்தத்தை அதிகம்தான் படுத்துவாங்க இல்லைங்களா? அதை நாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த நோயை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு நல்ல மருத்துவர் அணுகி அவர் சொல்கிற தீர்வுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று. இன்னொன்று, இந்த மன அழுத்தம் டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நல்ல தியானம் பண்ணலாம், உடற்பயிற்சி செய்யலாம், கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணலாம், தனி மனிதர்களை சந்திக்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஆனால் தனிமையில் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தனிமை தேவையில்லை. ஒரு பீச்சுக்கு போங்க, அங்கே உள்ள மக்கள் பல பேர்பட்ட ஒரு இடத்துல உட்காந்து பல பேர்பட்ட மக்களை பாருங்கள், அவங்களுடைய சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிங்க. உங்களுடைய மன அழுத்தத்தை தூக்கி வச்சுடுங்க. அங்கே கடல் அலைய ரசிங்க. இல்லை பீச்சே இல்லை அப்படின்னா ஆற்றங்கரை இருந்துச்சுன்னா ஆற்றங்கரைப்பில் போய் உட்காந்து அதனுடைய ஆற்றினுடைய அழகை பாருங்கள். இல்லை குளக்கரையில் போய் உட்காந்து பாருங்கள், இயற்கையை ரசிங்க. பல மக்கள் கூடுற இடங்களில் போய் அப்படி ஒரு செயல்களாக நீங்கள் ரசிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அங்கே நீங்கள் தனிமையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சிங்க, அங்கே பலதரப்பட்ட மக்கள் அவங்க போகிறது நீங்கள் சாமியும் கும்பிட்ட மாதிரி இருக்கும். உங்களுடைய பலதரப்பட்ட மக்கள்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடமாகவும் இருக்கும். லைப்ரரி போங்க, புக்கு படிங்க, மியூசிக் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச பெட்ஸ் அதெல்லாம் வளர்ந்துட்டு அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமா உங்கள் மேலே பாசமாக இருக்கவங்கள்ட்ட மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி உள்ளவங்கள்ட்ட பேசுங்க. அதை மாதிரி புக்ஸ் நிறையா படிங்க. உங்களுக்கு எதை செஞ்சால் மனம் லேசாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலில் ஈடுபடுங்க. அப்படிலாம் பண்ணி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி நாம் வெளியில் வரணுமே ஒழிய அதை விட்டுட்டு சோர்ந்து போய் மன அழுத்தத்துக்கே ஆகி நம்ம உள்ளாயிட்டே இருக்கக்கூடாது.